பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா இருக்குது. அது உங்களுடைய சரீர சுகமா இருக்கலாம், உங்க கடன் பிரச்சனை விடுதலையா இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு நன்மையான காரியமா இருக்கலாம், வேலையில, பிசினஸ்ல, பிள்ளைகள் காரியத்துல, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். அதுக்காக நீங்க ஆவலோடு காத்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு அதுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். ஆனால் அந்த அற்புதம் நடக்கணுமானா நம்ம வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அப்ப ஆண்டவர் மேல வெறுமன விசுவாசம் வைக்கிறது மாத்திரம் அல்ல, அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும். ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீங்க பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழிக்கு பழி. இன்னைக்கு நிறைய கொலைகளுக்கு காரணம் என்ன? பழிக்கு பழி. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் காத்திருந்து 15 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பாவை கொண்டுட்டான், நான் இவனை கொல்லுவேன். பழிக்கு பழி. நிறைய இடங்கள்ல அது ரத்தம் சிந்துதலை கொண்டு வருகிறது, கொலையில போய் முடிவடைகிறது. பழி வாங்குதல் என்கிற அந்த வைராக்கியம், அந்த இருதயம், அது ஒரு பிசாசினிடத்திலிருந்து வருகிற ஒரு சுபாவம். நமக்கு தீமை செய்யற மக்கள் எங்கும் இருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, நம்ம தெருவில் இருப்பாங்க, சொந்தங்களுக்குள்ள இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. நம்ம அவங்களால பாதிக்கப்படும் போது நேச்சுரலாகவே உள்ளத்தில் ஒரு வருத்தம் வரும். முதல்ல, ஏன் இவங்க இந்த மாதிரி எனக்கு பண்ணுறாங்க, ஏன் இவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க, ஏன் இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் வரும். அந்த வருத்தம் அப்படியே ஒரு கோபமாய் மாறும். இவன் என்ன இப்படி வேதனைப்படுத்திட்டான், நான் அவனை ஏதாவது பண்ணணும், கோபமா மாறும். அந்த கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டா அது பழி, ஒரு கொலை பழியை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு மாறிவிடும். சிலர் அந்த நிலைமைக்கு வரைக்கும் கொண்டு போய் விடுகிறாரு. சிலர் இந்த கோபத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம பல தவறான காரியத்தை செய்து அதனால லைஃப் லாங்க வேதனைக்குள்ள அகப்பட்டு கொள்ளுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருத்தர் வேதனைப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, ஏமாத்திட்டாங்க, பொய்யானதை சொல்றாங்க அப்படின்னா உனக்குள்ள கோபம், எரிச்சல் ஏதாவது பண்ணிடணும்னு தோணும். ஆண்டு சொல்றாரு, நீ அதை செய்யாத. பழி வாங்குவது உன் காரியம் கிடையாது, நான் பதில் செய்வேன், நான் உனக்காக பழி வாங்குகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அதை செய்வேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒருத்தர் எழும்பி அவங்களுக்கு துக்கப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தும் போது தேவன் அதை கவனித்து கொண்டே இருக்கிறார். என்றைக்கும் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் உடனே இறங்கி ஒரு காரியம் செய்கிறவர் அல்ல. யாரா இருந்தாலும் அவங்க தன் தவறை உணர்ந்து மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறவர். அதன் பிறகுதான் தேவனுடைய கிரியை வெளிப்படும். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள நீங்க கணவனை பழிவாங்க நினைக்கிற மனைவி, மனைவியை பழிவாங்க நினைக்கிற கணவன், மாமியாரை பழிவாங்க நினைக்கிற மருமகள், மருமகளை பழிவாங்க நினைக்கிற மாமியார் வீட்டுக்குள்ளே இருக்குது இல்ல? அது எவ்வளவு துக்கமான விஷயம் இல்லை? ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம், உனக்கு இந்த பழி வாங்குற சுபாவமே வேண்டாம், நான் உனக்காக எல்லாம் செய்யறேன். பழி வாங்கணுமா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு அது வேண்டான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யறதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் மூலமா நம்ம பாதிக்கப்படும் போது, மற்றவர்கள் மூலமா நம்ம காயப்படுத்தும் போது ஒரு மன்னிக்கிற இருதயம், ஆண்டவரே நான் மனப்பூர்வமா அவங்கள மன்னிச்சிடுறேன் அப்படின்னு நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அந்த பழி வாங்குற சுபாவம் உங்களை விட்டு போய்விடும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவளை கேவலமா பேசி அவரை பரிகாசம் பண்ணி சிறுமைப்படுத்துறாங்க. என்னை இவ்வளவு வேதனைப்படுத்தினாங்கல்ல, நான் பழிக்கு பழி வாங்குறேன்னு சொல்லி உயிர்த்த உடனே இயேசு போய் அவங்களுக்கு முன்னால நின்று சவால் விட்டு பேசல, அதை மன்னித்து மறந்து விட்டார். அதனால தன் சீஷர்களை அவர் சந்திக்கிறார், அவர்களை அவர் எழுப்புகிறார். அப்ப இந்த பழி வாங்குற சுபாவத்துக்கு ஆண்டவர் இடம் கொடுக்காதபடி வாழ்ந்து காண்பித்தார். அவரை வேதனைப்படுத்தினாங்க, பொய்யா சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க, பிசாசு பிடித்தவர்னு சொன்னாங்க,
எவ்வளோ கடினமான வார்த்தைகளை சொன்ன போதிலும் அவர் பொறுமையாக அதை சகித்து கொண்டார். உடனே பழிக்கு பழி வாங்கணும்னு ஆண்டவர் செயல்படவில்லை. நமக்கிட்ட அதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நீ எதுக்கு போய் பழி வாங்கணும், அதுலேயே ஆண்டவர் விட்டுரு என்பதாய் சொல்லுகிறார். அதனால நாங்கள் யார் மேலும் உங்களுக்கு கோபம் வருதோ, எரிச்சல் வருதோ, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நான் அந்த நபரை மன்னிக்கிறேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. தேவன் அந்த காரியத்தை பொறுப்பெடுப்பார். அது எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்றார். நான் பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் பதில் செய்யும் போது எப்படி இருக்கும் என்பது நம் பைபிளில் நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆண்டவருக்கு முன்னால நிறுத்தி எந்த ஒரு சூழ்நிலையில நான் எப்படி இருக்கணும், நான் இப்படி நடந்து கொள்ளணும்னு விரும்புறீங்க, அதை கேட்டு அதன்படி தான் நடக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்வார், நீ பழி வாங்குற சிந்தை உனக்கு வேண்டாம், அவன் அடிச்சொன்னு கொண்டு வரணும் அப்படின்னு பழி வாங்குற சுபாவெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ மன்னிச்சு மறந்துற, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறார். அப்ப நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லிருங்க, யாரையும் பழி வாங்கணுன்ற சிந்தை எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி. அதிகாரியா இருப்பீங்க, நீங்க கீழே உள்ளவங்களை பழி வாங்கன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்றது, அவங்கள வேதனைப்படுத்துறது, அல்ல அது மாதிரி இந்த பழி வாங்குற காரியத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு வெளியில வேறு விதத்துல அவங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்துவது, அதெல்லாம் கூட தவறு. அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. யாரை குறித்தும் பழிவாங்குகிற இருதயத்தோடு செயல்படக்கூடாது. மன்னிச்சு மறந்து நேசித்து தான் செயல்படணும். அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அவருக்கு தெரியும். அதனால நீங்க உங்களுடைய உள்ளத்துல என்ன பழிவாங்குதலுக்கு இடம் கொடுக்காதங்க. சிறு பிள்ளைகள் கூட ஸ்கூல்ல ஒரு சின்ன சண்டை வந்துட்டு அவனை பழிக்கு பழி வாங்கிடுறான், உடனே என்ன அவமானப்படுத்திட்டான், நான் அவனை அவமானப்படுத்தணும், வேண்டாம். ஜஸ்ட் forgive and forget. மன்னிச்சு மறந்துருங்க, தேவன் பார்த்து கொள்ளுவார். உள்ளத்துக்குள்ள அந்த கசப்பு பழிவாங்குற சுபாவம் வராதபடி நீங்க காத்து கொள்ளுங்க. எத்தனையோ குடும்பங்கள் இந்த பழிவாங்குற சுபாவத்தினால சந்ததி சந்ததியாக ரத்தம் சிந்தி அழிந்து கொண்டிருக்கிறது. கிராமங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. அது மாதிரி காரியங்கள், அது ஒரு பிசாசு, ஒரு பழிவாங்குற சுபாவத்தை தூண்டிய ஒரு கொலைவெறியின் ஆவி. நாம் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, சரியா? அப்போ இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துல பாருங்க, யாரையாவது பழி வாங்கணும்ன்ற சிந்தை உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த ஆள் என்னை ஏமாத்திட்டான், வஞ்சித்துட்டான், இந்த ஆள் மூலமா நான் பாதிக்கப்பட்டு போனேன், ஏதாவது ஒரு விதத்தில் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆளை இன்றைக்கு கண் முன்னால நிறுத்தி, இயேசுக்கு முன்னால நிறுத்தி, நான் இவங்களை மன்னிக்கிறேன், தவறுகளை மறந்து விடுகிறேன், ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உடனே ஒரு மாற்றத்தை காண்பீங்க. அதுக்காக ஜெபிக்கலாமா? இன்றைக்கு உங்களுடைய லைஃப்ல யார் மீதாவது உங்களுக்கு வருத்தம் இருந்து அவனை பழி வாங்கணுன்ற சிந்தை உங்களுடைய மனதில் இருந்தா, அப்படிப்பட்டவங்களை நீங்க பிளஸ் பண்ணி இன்னைக்கு ஜெபிக்கணும், சரியா? அப்படியே வலதுகரம் வைத்துங்க. இயேசு கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தனதை நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது, நீ எதற்கு பதில் செய்யணும், நீ எதற்கு பழி வாங்கணும், அது என்னுடைய பொறுப்பை நான் பார்த்து கொள்ளுவேன். நீ மன்னிச்சிரு, மறந்துரு, நீ அன்பாயிரு, உனக்குள்ள இந்த கசப்பு வெறுப்பு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மனிதன் என்னால மன்னிக்க முடியல, இந்த சகோதரி என்னால மன்னிக்க முடியல, அவங்க என்னை இவ்வளவு காயப்படுத்திட்டாங்க, இவ்வளவு என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, ஆனாலும் அவங்களை மன்னிக்கிற கிருபை எனக்கு தாரும், அந்த பழி வாங்குற சுபாவத்தை எடுத்து போடும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறார். தகப்பனே, யார் யார் இந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி இருக்கிறீர். அதனால இந்த நாட்கள்ல இந்த சகோதரன் இந்த சகோதரி ஜெபிக்கும் போது அந்த பழி வாங்குற சுபாவமுடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும், அந்த கசப்போடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும், மன்னித்து மறந்து முன்னேறி செல்ல கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஆண்டவரே இந்த பழி வாங்குற சுபாவத்தில் இந்த பூரண விடுதலை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
மூலமாகத்தான் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானுடைய வல்லமை தொடவும் பூரண விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தன்னுடைய குறைகள் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்து விட்டபடியால் இன்று முதல் அவளை ஆசீர்வதி, நன்மைகளை காணச் செய்யும், தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், நோய்கள் விலகட்டும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எதிர்பார்க்கிற நன்மைகளை அருளி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கரம் என்று பிள்ளைகளோடு இந்த தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். உண்மையா நீங்க ஜெபிச்சீங்க, உண்மையா ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார், உங்களுடைய எண்ணத்தை மாத்திட்டார். இனி சூழ்நிலைகள் மாறும். ஒன்று சொந்த போறாங்க. ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நமக்கு நிந்தைகள், போராட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நாம் அதெல்லாம் கடந்து போக ஆண்டவர் கிருபை கொடுப்பார். நீங்க அற்புதங்களை காண்பீங்க. சந்தோஷமா இருங்க. ஆமென்.